காதியானிகள் எப்படி வளர்ந்தார்கள் என்றால், பாகிஸ்தானில் பார்ட்டிஷன் நேரத்தில் ஒருவர் உருவாக்கப்பட்டார். உருவாக்கப்பட்டு பார்ட்டிஷன் நேரத்தில் பாகிஸ்தானுக்கு சென்று அவரை வெளியுறவுத்துறை அமைச்சராக்கி அவர் வழியாக பல நாடுகளுக்கு இந்த சித்தாந்தம் பரவ தொடங்கியது. இதனால ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸில் சில இடங்களில், இஸ்லாமிய நாடுகளில், பாகிஸ்தானில், இந்தியாவில் இந்த இயக்கம் வளர்ந்தது, இன்று செயல்படுகிறது. அதனுடைய மையப்பகுதியாக லண்டன் தான் அமைந்திருக்கிறது. நம்முடைய இளைஞர்கள் கேர்ஃபுல்லாக, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கல்லூரிகளில், பள்ளிகளில், பல்கலைக்கழகங்களில் படிக்கிற பல்வேறு இளைஞர்கள் முஸ்லிம்கள் அவர்களை அணுகுவார்கள் காதியானிகள். பல நல்ல காரியங்களை சொல்வதை போல அணுகுவார்கள். அங்கெல்லாம் நிச்சயமாக நாம் உணர வேண்டும். முஃப்திகள் பாகிஸ்தானில் கண்டிப்பா காதியானிகளோடு திருமணம் செய்யக்கூடாது, திருமண உறவுகளை ஏற்படுத்தக்கூடாது என்று ஃபத்வா கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் முஸ்லிம்களே அல்ல, முர்த்தத்தாகிவிட்டார்கள், காஃபிராகிவிட்டார்கள், முஸ்லிம்கள் அல்ல என்ற ஃபத்வா, ஒன்றுக்கு அதிகமான ஃபத்வாக்களை கொடுத்திருக்கிறார்கள். முஃப்திகளுடைய பெயரெல்லாம் எழுதி வச்சிருந்த. ஆகவே ரபுவா என்ற ஒரு ஊரில், ரபுவா என்பதுதான் காதியானியத்துடைய கேபிட்டல், ஒரு பெரிய நகரம், ஒரு காலனி. அங்கு வேற யாருக்கும் குடியமர்த்தப்பட மாட்டார்கள், காதியானிகள் மட்டும்தான் குடியமர்த்தி. இப்போது அவங்களுடைய செல்வாக்கு பாகிஸ்தானில் குன்றிவிட்டிருக்கிறது. அது வேற நாடுகளில், இங்கிலாந்து போன்ற நாடுகளில் வளர்கிறது. ஒரு சில ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸில் காதியானிசம் வளர்கிறது. இந்தியாவில் அது தேய்ந்தது. ஆனாலும் வளர்ப்பதற்காக பல கோடி ரூபாய்கள் செலவு செய்கிறார்கள். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இறை தூதர் மீது நாம் கொண்டிருக்கிற நம்முடைய நம்பிக்கை எப்படி அமைய வேண்டும் என்று நான் சொல்கிறேன். இறை தூதர் இறுதியாக வந்தவர், அவர்தான் முத்திரையாக வந்தவர். அவருக்கு பின்னால் ஒரு தெய்வ தூதர் வரவே மாட்டார் என்று நம்ப வேண்டும். இதை தவிர அவருக்கு பின்னால் தெய்வ தூதர் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று நம்பி ஒரு பெரியவர், ஒரு அறிவாளி, ஒரு பெரிய நல்ல மெமரியில் நிறைய தகவல்களை வைத்து மக்களை ஏமாற்றுகிறவர், தன்னை பெரியவர் என்று கடைசியில் முதிர்வாக நபி என்று வாதிடுவதற்கு யாராவது தயாரானால் அங்கெல்லாம் எச்சரிக்கையோடு இருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அய்யுஹன் நாஸ் லா நபிய பஅதி, எனக்கு பிறகு நபியே வரமாட்டார் என்று 1,00,000 ஜனங்களுக்கு முன்னாலே ஹஜ்ஜத்துல் வதாயில் ஒரு உரை, ஒரு பேருரை நிகழ்த்துகிறார்கள். அதில் எனக்கு பின்னால் ஒருத்தர் இனிமே நபி வர்றதுக்கு வாய்ப்பில்லை என்பதை எச்சரிக்கிறார்கள். எனக்கு பின்னால் நபி இல்லை, உங்களுக்கு பின்னால் உம்மத்து இல்லைங்கிறாங்க. நபிகள் நாயகத்தினுடைய ஹஜ்ஜத்துல் வதாவுடைய பேருரையை இங்கே கூட தமிழில் அதை மொழிபெயர்த்திருக்கிறார்கள். பல்வேறு ரிவாயத்துகள், பல ரிவாயத்துகள் கொஞ்சம் கூடுதல் குறைவாக இருக்கும். அதுல ஒரு ரிவாயத்தில் வருகிறது, எனக்கு பிறகு நபி இல்ல, உங்களுக்கு பிறகு உம்மத்து இல்ல, எல்லாரும் உம்மத். இன்னைக்கு இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லிம்களும் உலகத்தில் 160 170 கோடி முஸ்லிம்களை கணக்கிடுகிறார்கள். 650 கோடி மக்களுக்கு மத்தியில் உலக நாடுகளில் 57 இஸ்லாமிய நாடுகள், 200க்கும் மேற்பட்ட உலக நாடுகள், இங்கெல்லாம் வாழுகிற முஸ்லிம்கள் 170 கோடி முஸ்லிம்கள். இந்த 170 கோடி முஸ்லிம்களும் இன்று உம்மத்தே முகமது உம்மத்துகள். காபரா இருந்தாலும், கிறிஸ்தவரா இருந்தாலும், யூதரா இருந்தாலும், சீக்கியரா இருந்தாலும், பௌத்தனா, எல்லாரும் உம்மத்து முகமது. ஆனா உம்மத்து தாவா, எல்லாரும் உம்மத்து முகமது. உம்மத்த பாதகங்க, உங்களுக்கு பின்னால உம்மத்து என்று சொல்லக்கூடிய ஒரு ரேஷன், அதாவது ஒரு சமுதாய அமைப்பு இல்ல. இப்போ இருக்கலாம் முஸ்லிம் சமுதாய அமைப்பு. ஆனால் அவளை ஏற்றவர்கள் உம்மத்துல் இஜாபா, நாமெல்லாம் உம்மத்துல் இஜாபா. அவளை ஏற்றோம், அவள் கொண்டு வந்ததை நம்புகிறோம், முஸ்லீமாக வாழ்கிறோம். மீது உலகத்தில் வாழுகிற அத்தனை கோடி மக்களும் உம்மத்து தாவா, தாவா அவர்களுக்கு போய் சேர வேண்டியது இருக்கிறது. யாரோ உம்மத்து முகமது, உம்மத்து முகமதில் உம்மத்து தாவா, உம்மத்து முகமதில் உம்மத்து தாவா. தாவா அவர்களுக்கு போய் சேராத காரணத்தினால்தான் அறியாமை. தாவா சரியா போய் சேரல. முஸ்லிம் சமுதாயம் மக்கள் மறந்திருக்கிற ஒரு பணி ஒன்றுமானால் தாவா. ஏதோ மதரசால படிச்சிருக்க எங்க ஆலிம் சார்கள், அவங்களுக்கு என்ன தெரியும்? நான் குறை சொல்ல வரல. ஆலிம்கள் இல்லை என்றால் மார்க்கம் இல்லை. ஆலிம்கள் தான் மார்க்கம் நிலைத்து நிற்கிறது. ஆலிம்கள் இல்லை என்றால் மார்க்கமே இல்லை. ஆலிம்கள் மார்க்கத்துடைய தூண்கள். இவர்களுக்கு மட்டுமா பொறுப்பு தாவா என்பது? இல்லவே இல்லை. உது இலா சபீல் ரப்பிக பில் ஹிக்மா, மக்களை அழைங்க, இஸ்லாமிய மார்க்கத்தின் மேல அழைங்க, போராடுங்க, அல்லது பயங்கரவாதத்தில் இறங்குங்க, கெடுபடியாக போங்க சொல்லுங்க. உது கூப்பிடுங்க, வாப்பா இஸ்லாத்துக்கு வா, நான் சொர்க்கத்துக்கு போற வழி நான் பின்பற்றுகிறேன், நீ பின்பற்று. யாம் பெற்ற இன்பம் பெற்றிடுகை மையகமும். நான் சொர்க்கத்துக்கு போறேன், நான் மட்டும் சொர்க்கத்துக்கு போனா போறாது, என் பக்கத்தில் இருக்கிற சுப்பிரமணியன் போகணும்,
எனக்கு முன்னால வாழ்கிற ஆபிரகாம் போகணும். இதான் உலகம். ஆக நம்மள உம்மத்து தாவாவாக இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறகு ஒரு நபியே வரமாட்டார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நாட்டுக்கு நபி வரமாட்டார், எந்த லாங்குவேஜுக்கு வரமாட்டார். அக்குல் ஹாதிஹி சபீலி, இதான் என்னுடைய இஸ்லாம், இஸ்லாமிய வழி. அதோ இலல்லாஹி அன வமனித்தபானி, நான் இந்த மார்க்கத்தின்பால் மக்களை அழைப்பேன், நானும் அழைப்பேன். ஓ மனித்தபானி, என்னை பின்பற்றிய முஸ்லிம்களாக நீங்க எல்லாரும் அழைக்க வேண்டும் என்று அழைப்பை பொதுவுடைமை ஆக்கினார்கள். அழைப்பு குறிப்பிட்ட ஒரு ஆலிம் சாவுக்கு, குறிப்பிட்ட ஒரு அறிஞனுக்கு, ஒரு பேச்சாளருக்கு மட்டும் உரியது அல்ல என்பதை நமக்கு உணர்த்துகிறார்கள். நானும் அழைப்பேன், என்னை பின்பற்றி அத்தனை பேர் இந்த அழைப்பு பணியில் ஈடுபட வேண்டும் என்று இறைத்தூதர் சொன்னாங்க. அவர் நபி அல்ல. எவ்வளவுதான் பெரிய ஆளாக இருந்த மக்களை அழைத்தாலும், அழைப்பு பணியுடைய வழியில் எத்தனை சோதனைகளை தாங்கினாலும், எத்தனை அரசாங்கத்தின் எதிர்ப்பை பெற்றாலும், அவர் தாயே ஒழிய, அழைப்பாளரே ஒழிய அவர் யாரல்ல, இறைவனுடைய நபி அல்ல, நபியினுடைய வாரிசு என்பதை நாம் புரிய வேண்டும். அம்பியாக்கள் வரிசை முடிந்து விட்டது முகமதோட. நபிமார்கள் வரமாட்டார்கள். நபிமாருடைய வாரிசுகளாக இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலமாக்களை அறிமுகப்படுத்திவிட்டு சென்றிருக்கிறார்கள். இறை தூதருடைய வாரிசுகளாக நின்று உலமாக்கள் செயல்பட வேண்டும். அதுக்குள்ள சூழ்நிலைகள் உருவாக்கப்பட வேண்டும். இறை தூதருடைய வாரிசாக எப்படி செயல்படுறது? இறை தூதருடைய வாரிசு என்றால் இறை தூதர் சமுதாயத்தில் எதை எதிர்பார்க்காமல் செயல்பட்டார். அந்த நிலையில் இன்று ஆலிம்களாக இருப்பவர்களுக்கு செயல்படுற வாய்ப்பு இருக்கிறதா என்பதை நான் சற்று யோசிக்க வேண்டும். ஆலிம்களாக இருப்பவர்களுக்கு நபிமார்களைப் போல செயல்பட வேண்டியவர்கள், நபிமார்களுக்கு வாரிசுகளாக செயல்பட வேண்டிய உலமா வரசத்துல் அம்பியா ஹதீஸ். ஆலிம்கள் யார் என்றால் வாரிசுகள், அம்பியாக்களுடைய வாரிசுகள். நபி வராமல் இருக்கும்போது தாய்களையும் வாரிசுகளையும் விட்டு சென்றிருக்கிறார். ஆக இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து பகுதிகளில் இந்த மார்க்கத்தை கொண்டு சேர்க்கிற ஒரு பொறுப்பு நமக்கு உண்டு. நமக்கு உண்டு. அரபு நாட்டில் தான மார்க்கம் தோன்றியது, சவுதி அரேபியாவில், ஹிஜாஸ்ல. அரபு நாடு என்று சொன்னால் ஏராளம் அரபு நாடு உண்டு. அதுல வளைகுடா நாடுகளில் குறிப்பிட்ட ஒரு பகுதி தான் ஹிஜாஸ், மக்கா, மதீனா, இதெல்லாம் தான் ஹிஜாஸ். தாயிஃப், ஜித்தா, இதெல்லாம் ஹிஜாஸுடைய பகுதிகள். ஹிஜாஸ்ல, அதாவது மக்காவில், புனித மக்காவில் தோன்றிய மார்க்கம் இந்த உலகம் பூரா பரவி இருக்கிறது. 120 கோடி மக்கள் ஒரு 14 நூற்றாண்டுகளில் இவ்வளவு பெரிய மார்க்கத்தில் தழுவி இருக்கு. என்ன காரணம்? வெறும் 20% தான் இன்னைக்கு அரபு நாடுகள், வளைகுடா நாடுகளிலும் அரபு நாடுகளிலே யூரோப்பில் உள்ள, யூரோப்பின் அருகில் உள்ள அரபு நாடுகள் உண்டு, ஆப்பிரிக்காவுடைய கண்டத்தில் இருக்கிற அரபு நாடுகள் உண்டு, ஏசியாவில் உள்ள அரபு நாடு உண்டு, மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அத்தனை நாடு அரபு நாடு ஏசியன் கண்ட்ரி. அரபி என்று அரபு நாடு என்று வகைப்படுத்தி இருக்கிறார்கள். ஆகவே வளைகுடா நாடுகள் 6, சவுதி அரேபியா, குவைத், நான் முன்னால சொல்லி இருக்கிறேன். பக்கத்தில் யமன் இருக்கிறது, அதற்கு பக்கத்தில் சோமாலியா இருக்கிறது, இன்னொரு பகுதியில் குவைத் இருக்கிறது, இன்னொரு பகுதியில் ஈராக் இருக்கிறது. ஈராக்கை துண்டாடுவதற்கு இன்று வல்லரசுகள் முயல்கின்றன, துண்டாடியாச்சு. அதே போன்று ஷாம் இருக்கிறது. ஷாம் என்று சொன்னால் இந்த 3-4 நாடுகள் சேர்ந்த ஒரு பகுதி தான் ஷாம். முந்தைய அரபியில் ஷாம் சிரியான்னு சொல்லுவாங்க. இன்று சூரியா, லெபனான், பலஸ்தீன், இஸ்ரேலை ஒரு நாடாக நாம் அங்கீகரிக்க மாட்டோம். அவன் தன்னை நாடு என்று சொல்லுகிறான். பார்க்கும்போது 4 நாடுகள் ஆச்சு. அதுல ஜோர்டானும் சேர்கிறது, 5 நாடுகள். இதற்கெல்லாம் முந்தைய காலத்தில் பேர் என்ன? சூரியா, அதாவது சிரியா என்று சொன்னோம். பல நாடுகள், அரபு நாடுகள் இருக்கின்றன. இந்த நாடுகளில் ஒட்டுமொத்த முஸ்லிம்கள் எண்ணிக்கை 20%. அரபு நாட்டில் உருவான மார்க்கம் 80% அதனுடைய அனுதாபிகள், அதனுடைய உறுப்பினர்கள், அங்கீகாரம் பெற்ற உறுப்பினர்கள் 80% அரபு நாட்டுக்கு வெளியே வாழ்றாங்கன்னா என்ன காரணம்? இதை பரப்புவதற்காக உலகத்தில் சென்றார்கள். ஆயுதம் என்று செல்லவில்லை. ஆயுதமோ வலிமையோ இருக்கவும் இல்லை. அரபிகள்கிட்ட ஒழுக்கத்தை, நடைமுறையை, பண்பை, அமைதியை உலகத்தில் பரப்பி, அன்பை காட்டி இந்த மார்க்கத்தை பரப்பி 80% முஸ்லிம்கள் இஸ்லாமிய உலகுக்கு, அரபி உலகுக்கு வெளியே வாழ்றாங்க. இது பெரிய கிண்ண சாதனை இல்லையா? ஒரு தோன்றிய நாட்டிலேயே இது வெறும் 20% தான். நம்முடைய யூகேலிருந்து கிறிஸ்தவ மதம் வெகு விரைவில் இன்ஷா அல்லாஹ் அது காரியாகும் என்று சொல்லப்படுவதை போல இருக்கிறது. இங்கே இருந்துதான் முந்தைய காலங்களில் இங்கே இருந்துதான் உதவிகள் வந்து நம்முடைய நாட்டுக்கு இந்த மார்க்கம் பரவியது. ஆனால் இங்கே அது செல்லா காசாக மாறிக்கொண்டிருக்கிறது.
ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் இந்த மார்க்கத்தை உலகெங்கும் எடுத்துச் செல்வதற்கு தயாராக வேண்டும். அதற்கு ஒரு நபியும் வரமாட்டார். இறுதியாக இந்த மார்க்கத்தை பரப்புகிற நபியுடைய ரோல் முடிந்து விட்டது. நபியுடைய வருகையுடைய தொடர் சங்கிலி தொடர் நின்று விட்டது. இதான் நமக்கு இன்னைக்கு. நானும் அழைப்பேன், என்னை பின்பற்றுகிற அனைத்து முஸ்லிம்களும் அழைப்பாளர்களாக மாறி இந்த உலகமே இந்த மார்க்கத்தை அங்கீகரிக்க வேண்டும், இந்த குர்ஆனை அங்கீகரிக்க வேண்டும். இந்த குர்ஆன் வெறும் முஸ்லிம்களுக்கு மட்டும் உள்ளதல்ல. குர்ஆன் முஸ்லிம்களுக்கு மட்டும் உள்ள ஒரு வேதநூல் என்று சொல்லுகிறவன் நம்புகிறவன் தவறானவர். நாம் அதை வெளியே சொல்லல. இந்தியாவிலே ஓடுற ட்ரெயின், இந்தியாவிலே ஓடுகிற புகை வண்டி துறை, பெரிய டிபார்ட்மெண்ட் அல்லவா, மினிஸ்ட்ரியில பெரிய மினிஸ்ட்ரி ரயில்வே மினிஸ்ட்ரி. அந்த அளவுக்கு ஒரு பெரிய நாடு, பெரிய ஒரு மினிஸ்ட்ரி, ஒரு அமைச்சரகம். அந்த மினிஸ்ட்ரி யாருக்கு உள்ளது என்று சொன்னால் யாராவது காங்கிரஸ்காரங்களை கூட சொன்னா ஏற்பாங்களா? இந்தியாவுடைய ட்ரெயின் காங்கிரஸ்காரர்களுக்கு உள்ளதா? இல்லவே அவர்கள் ஆளுகிறார்கள், அதனால அவர்கள் அமைச்சரவை அமைத்துக் கொண்டார்கள். நாம் இதை நம்புகிறோம், இதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். குர்ஆனை நம்புகிறோம், குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். குர்ஆன் நமக்கு உள்ளது இல்ல, திக்ருல் ஆலமீன், உலக மக்களுக்கு உள்ளது. இதை முஸ்லிம்கள் முறையாக அதை எடுத்துச் சொல்வதற்கு தயாராக தான் இந்த மார்க்கம் பஞ்சில் தீப்பிடித்ததை போல பரவ வேண்டிய மார்க்கம் பரவாமல் இருப்பதற்குரிய ஒரே காரணம், நான் நம்முடைய தாவாவில் நம்முடைய அழைப்பு பணியில் குறைபாடு செய்திருக்கிறோம் என்பதை புரிய வேண்டும். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லவ்கான மூசா ஹய்யன் மா வசியாஹு இல்லத்திபாய். இனிமேலால் மூசாவே நபியாக, மூசா வரமாட்டார், ஒரு கற்பனை. ஈசா வரமாட்டார், மூசா வரமாட்டார், செல்லாக்கா சபைகள் எல்லாம். ஒரு கவர்மெண்ட் வந்து முந்தைய கரன்சி செல்லாது என்றால் யாரோ அந்த கரன்சி பிடிச்சிட்டு போவாங்களா? இஸ்லாம் வந்ததுக்கு பிறகு எல்லா வேதங்களும் போயிருச்சு, அது நடைமுறையில் இல்ல. ஆக மூசாவை இனிமே வாழ்வதற்கு வந்தால் கூட மா வசியாஹு இல்லத்திபாய் ஹதீஸ் ஆக்கும். இப்னு மாஜா, திருமதி போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். மூசாவை லவ்கான மூசா ஹய்யன் மா வசியாஹு இல்லத்திபாய், என்னை பின்பற்றுவதை அவருக்கு வேற ஒண்ணும் இல்லை, வேற வழியே இல்லை. அவன் எவ்வளவு பெரிய மேதாவி வந்தாலும், எவ்வளவு பெரிய அறிஞன் வந்தாலும், எவ்வளவு பெரிய சொற்பொழிவாற்றுகிறவர் வந்தாலும், என்ன மகாமனிதர் வந்தாலும், மாமனிதர் வந்தாலும், அவர் நபியாக இருக்கவே முடியாது. நபி அல்ல, நபியுடைய தொடர் முடிந்து விட்டது. இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி தூதராக ஏற்க வேண்டும், தூதராக மட்டும் ஏற்றால் போராது. பல்வேறு எவிடன்ஸ் வச்சிருக்கிறேன், குர்ஆன்ல சுன்னாஹ் சொல்லுவதற்கு யாரும் இல்ல. நான் இன்ஷாஅல்லாஹ் முடிச்சிடுறேன். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். மூசா யாரு? 4 நபிமார்கள் தான் நபிமார்கள் மத்தியில் திடகாத்திரமானவர்கள். முஹம்மது, இப்ராஹிம், மூசா, ஈசா. 4 நபிமார்கள் திடகாத்திரமாக எதையும் தாங்கும் இதயம் கொண்டவர்கள். உலுல் அஸ்ம் என்று அரபியில் அதுக்கு சொல்லுறோம். ரொம்ப வலிமை மிக்க மலை போன்று உரைத்து நின்று கொள்கை பிடிப்புள்ளவர்கள். மலை போன்று இருப்பார்கள், என்ன வந்தாலும் சரி சாதிப்பார், இறைய நம்பிக்கையுடைய அதை காப்பாற்றுவதற்கு. அப்படிப்பட்ட நபியில் ஒருத்தர் தான் மூசா, மோசஸ் வந்தா கூட இனிமே வந்தால் எம் மார்க்கத்தில் தான் இருப்பார் என்று இறை தூதர் சொன்னாங்க. நான் காட்டிய வழியில் தான் அவர் வாழ வேண்டும், நான் காட்டி அந்த வழிமுறையைத்தான் அவர் பின்பற்ற வேண்டும். அந்த மாதிரியான எல்லா காலத்திற்கும், எல்லா சமூகத்திற்கும், எல்லா மொழி பேசுகிறவர்களுக்கும், எல்லா கலாச்சாரத்தை பின்பற்றுவர்களுக்கும் ஒரே வழி இஸ்லாம், ஒரே வழி, வாழும் வழி இஸ்லாம். மன்ஹஜ் ஹயா, வாழும் வழி, வாழும் நெறி இஸ்லாம். இஸ்லாம் மதமும் அல்ல, அது என்ன மதமும் அல்ல, சங்கமும் அல்ல. இஸ்லாத்தை தவறாக பிரிந்து கொண்டார்கள். மதமும் அல்ல, சங்கமும் அல்ல, இயக்கமும் அல்ல.